எங்கள் அன்பாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு உம்முடைய வார்த்தைக்காக காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரை கொண்டு சபைக்கு என்ன தூத வைத்திருக்கிறோம் ஆவியானவர் மூலமாய் வெளிப்படும்படியாக அடியான் செபிக்கிறேன். அவருக்குள் இருக்கிற ஆவியானவர் நீர் என்னோடு எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை கொண்டு இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதை கேட்டு விட்டு விடாதபடிக்கு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆவியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஐயாவை உங்களுடைய திருகரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் பொறுப்படும். உங்கள் நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அவரை கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். மீண்டும் உங்களோடு இருப்பதற்கு கர்த்தர் இந்த பலிபீடத்தை அனுமதித்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அழைப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் ஐயா குடும்பத்துக்கும் இயேசு நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்து கொண்டு, கர்த்தர் இந்த நாளும் நம்மோடு பேசும்படி தேவன் கொடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 33:12 வசனம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பீலவுண்ட மாலையே புகழிடமே, பக்கப்பட்ட காயமோ பாய்ந்த செந்நீர் வெள்ளமோ பாவதோஷம் யாவையும் நீங்கும் பாடி எந்த கிரியை செய்தோமே உந்த நீதி கேட்டாதே, கண்ணீர் நேத்தம் சோரிந்தோம் கஷ்டதாபம் புரிந்தோம் பாவம் நீங்க மாட்டாதே, நீரே மீட்பர் இயேசுவே. யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான், உம் திருவை தஞ்சமே உந்தன் நீதி ஆடையே, தூய ஊற்றை அண்டினேன்
பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். இந்த நாளும் வாசித்த வசனத்தை கொண்டு, வாசிக்கப் போகிற வசனங்களை கொண்டு ஆவியானவர் பேசும்படி தயவாய் வேண்டி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்கள் நடுவிலே கிரியை செய்வீராக. கர்த்தர் எங்கள் நடுவிலே தயவாய் கிரியை நடப்பிப்பீராக. தடைகள், டிஸ்டர்பன்ஸுகள், எல்லா விதமான எதிரான தீய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்தப்புறப்படுத்துகிறேன். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து ஆவியினால் எங்களோடு இடைபடும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கிரியை நடப்பியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அன்பானவர்களே, யாரெல்லாம் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே தெய்வமாகவோ கடவுளாகவோ நம்பிக்கைக்குரிய ஆண்டவராகவோ ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாக்கியவானாக, பாக்கியவதியாக அவர் மாற்றுகிறவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதி என்றால் இந்த நம்ம தேசத்தில் பேசிக்கொள்கிற ஜாதி அல்ல. ஆங்கில வேதாகமத்தில் நேஷன் என்று இருக்கிறது. நேஷன் என்றால் தேசம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட தேசம் அல்லது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நாடு, இதைத்தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினாலே இந்த ஜாதி என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய, நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள், வேற்றுமைகள், வித்தியாசங்களை தேவன் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. வேதம் அதை சொல்லவில்லை. இவர்களாக அதை உருவாக்கி கொண்டார்கள். வேதத்தில் 2 விதமான ஜாதி. ஒன்று பாவியாக இருக்கிற ஜாதி, இன்னொன்று பரிசுத்தமாக இருக்கிற ஜாதி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனம். இது ஒன்றை தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். இது ஒன்றுதான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை தருகிறார். அவர்கள்தான் தேவனுக்கு சுதந்திரம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பழைய ஏற்பாட்டிலே கோத்திரங்கள் இருந்தது. இந்த கோத்திரங்கள் தான் நாளடைவிலே வேற்றுமையாக்கி வேறுபடுத்தி ஜாதிகளாக மாற்றி கொண்டார்கள். 12 கோத்திரங்கள் உண்டு. 12 கோத்திரத்துக்கும் 12 விதமான காரியங்கள் உண்டு. ஆனால் அது நாளடைவில் வளர்ந்து வர வேற்றுமைகளும் வித்தியாசங்களும் பாகுபாடுகளும் உண்டாகி அங்கே இப்படிப்பட்ட ஜாதிகளாக பிரிந்து உயர்வு தாழ்வு என்றெல்லாம் பிசாசு இப்படிப்பட்ட காரியத்தை உருவாக்கி விட்டான். விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு கூட்டத்தை வேறொரு ஜாதியாக மாற்றி இதுமாய அவன் இப்படிப்பட்ட ஜனங்களுடைய நன்மையை கெடுத்து விட்டான். ஆனால் கர்த்தரோ என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தரை யாரெல்லாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. உலகம் படித்தவங்க, பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்க அல்லது சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்கள் அல்லது திறமை தாளந்து உள்ளவர்களை பார்த்து சொல்லுவார்கள், அவங்களுக்கு என்னங்க குறை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே இல்லையே, நல்ல வீடு இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, கை நிறையா சம்பளம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை, அவங்க பாக்கியவான்கள் என்று மனிதன் வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்த்து பேசிக்கொள்ளுகிறார்கள். அது இயல்பு, மனிதனுடைய எண்ணங்கள். தேவன் ஒரு நாளும் இவைகளை கொண்டு ஒரு மனிதனை பாக்கியவானாக பாக்கியவதியாய் மாற்றுகிறதில்லை.
அது தேவனாலே உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. தேவன் தம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்றுவதற்கு ஏதோ படிப்பை கொண்டோ பணத்தை கொண்டோ அல்லது உலகத்தில் இருக்கிற அந்தஸ்தை கொண்டோ அல்லது நம்மிடத்தில் இருக்கிற அழகை கொண்டோ நம்மகிட்ட இருக்கிற திறமைகளை தாளந்துகளை கொண்டு நீ இப்படிப்பட்ட படிச்சிருக்கிற பாக்கியவான், உன்னிடத்தில் நல்ல பணம் இருக்குது, உனக்கு திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, உனக்கு அழகு இருக்கிறது, ஆயினாலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று தேவன் ஒரு நாளும் மனிதன் சொல்லுகிறது போல சொல்லுகிறதும் இல்லை, எண்ணுகிறதும் இல்லை. தேவன் யாரை பாக்கியவானாய் மாற்றுகிறார்? தேவனிடத்தில் எப்படி பாக்கியவானாய் மாற முடியும்? கர்த்தர் நம்மை பாக்கியவான் என்று சொன்னால் அந்த பாக்கியத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக வேண்டும். அந்த பாக்கியத்துக்கு நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் எப்படி நம்மை பாக்கியவானாய் மாற்றப் போகிறார்? உலகத்தில் இருக்கிறது போல இந்த உலக காரியங்களை வைத்து நம்மை பாக்கியவானாக அல்ல, தேவன் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் போது, நாம் தேவன் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் கர்த்தர் மாற்ற உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்படியானால் நாம் அதற்கு தகுதியாக வேண்டும். நம்மை பாக்கியவான் பாக்கியவதி ஆக்குவது எப்படி? எதை கொண்டு தேவன் அப்படி சொல்லுகிறார்? அவர் சொல்லுவதற்கு ஏதோ காரணம் இல்லாமல் அல்ல, அல்லது ஏதோ போகிற போக்கில் உலகத்தான் சொல்லுகிறது போல தேவன் சொல்லுகிறது இல்லை. அவர் சொல்லுவதற்கு காரணங்கள் உண்டு. அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நீங்கள் அப்படி அந்த காரியத்தை நிறைவேற்றினால் தேவன் நிச்சயம் உங்களை, உலகம் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், அவனுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, தங்கிறதுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, படிப்பறிவு இல்லாதவங்கள் என்று உலகம் சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகன் என் மகள், என்னுடைய விருப்பத்தை, நான் எதிர்பார்க்கிற காரியத்தை, நான் சொல்லுகிற கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறதுனாலே அவர்களை நான் பாக்கியவானாக்குகிறேன், நான் பாக்கியவதியாய் பார்க்கிறேன் என்று தேவனால் மேன்மைப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மக்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறது என்ன? முதலாவதாக சங்கீதம் 32:1-2 வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். வேதத்தில் பல இடங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் இதை தியானிக்க முடியாது. நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் தேவனோடு இன்னும் கொஞ்சம் நெருங்கி அவருடைய பாதத்தை பற்றி கொள்வதற்கு, நமக்கு இன்னும் கொஞ்சம் பக்தி வைராக்கியத்தை உருவாக்குவதற்கு, தேவனுடைய பார்வையிலே நம்முடைய ஜீவியம் அவருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விருப்பத்தையும் உண்டாக்குவதற்கு ஆண்டவர் சில காரியத்தை வைத்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எவன் படித்து பட்டம் பெற்றிருக்கிறானோ அவன் பாக்கியவான் இல்லை. எவன் வீட்டுக்கு மேலே வீடு கட்டிக்கிறானோ அவன் பாக்கியவான் இல்லை. எவன் கார் பங்களா வச்சிருக்கான் அவன் பாக்கியவான் இல்லை. இயேசு யாரை பாக்கியவான் என்று சொல்லுகிறார்? எவனுடைய மீறுதல்கள், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த பாவ மன்னிப்பு ஆகிய இயேசு கொடுக்கிற இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையை பெற்றிருக்க வேண்டும். மனிதன் பிறக்கும் போதே பாவியாய் பிறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாவத்தில் பிறந்த மனிதனை ஆண்டவர் பாக்கியவானாய் மாற்றுவதற்கு அவர் உலகத்தில் இருக்கிற காரியத்தை அல்ல, அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே கொடுத்து இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாதையை உருவாக்கி தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? அவன் பிறக்கும் போதே பாவம். வேதத்தில் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நீங்கள் சுருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால், நீங்கள் விரும்பாத ஒன்றை
நீங்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கிற ஒன்றை செய்யும்படி தூண்டுகிற அந்த செயல்தான் பாவத்தின் செயல். உங்களுக்கு நன்றாக தெரியும், மனச்சாட்சி சொல்லும், மகனே மகளே இதை செய்யாதே, இதை பேசாதே, இதை பார்க்காதே என்று. அது நம்முடைய மனச்சாட்சியிலே நேர்மையாக, நீதியாக, பரிசுத்தமாக அது சொல்லும். ஆனால் அதையும் மீறி இன்னொன்று சொல்கிறது, பரவாயில்லை, பேசுவதனால தப்பில்லை, பார்க்கிறதுனால தப்பில்லை என்று. அப்படிப்பட்ட மனச்சாட்சிக்கு பிடிக்காத ஒன்றை அடிக்கடி செய்ய வைத்து அதிலே அடிமைப்பட்டு அதை பழக்க வழக்கங்களாக்கி கொண்டு சிக்குண்டு விடுதலை பெற முடியாத கெட்ட பழக்கங்கள் அனைத்தும் பாவமே. தீய நோக்கங்கூட பாவம் இருக்கிறது. இன்னும் வளர்ந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிற, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்படிப்பட்ட காரியத்துக்கு போகாவிட்டாலும் நம்முடைய மனச்சாட்சியை தீய பழக்கத்துக்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய பழக்கங்கள், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கலாம். எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இல்லை. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக இப்படிப்பட்ட பழக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அடிமைப்படுத்துகிறது, சிக்க வைக்கிறது, விடுதலை இல்லாதபடி அவர்களை வேதனைக்குள்ளாக்குறது. இந்த பாவம் அவர்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிறது. இந்த கெட்ட பழக்கம் அவருடைய வாழ்க்கையில பயத்தை உருவாக்குறது. ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது, நான் இதை விரும்பலையே, எனக்கு இது பிடிக்கலையே, இதனால என் குடும்பத்தில் சமாதானம் கெடுகிறது, இதனால என் வாழ்க்கையில சமாதானம் கெடுகிறது, இதனால என் சரீரத்தில் சுகவீனம் உண்டாகிறது. எனக்கு ஏன் இப்படி ஒரு அடிமைத்தனம், இப்படிப்பட்ட ஒரு பழக்கம், அது எதுவாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, சிலருக்கு கோபமாக இருக்கலாம், சிலருக்கு எரிச்சலாக இருக்கலாம், சிலருக்கு விட முடியாத கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம், சிலர் யாருக்குமே தெரியாத ரகசிய பழக்கங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனச்சாட்சிக்கு விருப்பம் இல்லாத பேசுகிற காரியமோ, நினைக்கிற காரியமோ, செய்கிற காரியமோ, எது தேவன் விரும்பவில்லையோ அதை செய்கிறது அனைத்துமே பாவத்தின் செயல்கள் தான். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு காலத்தில் மீட்கப்பட்டு இருக்கலாம், நாம் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான். ஆனாலும் சில சமயத்தில் மாமிசத்தின் கிரிகள், மாமிசத்தின் எண்ணங்கள், மாமிசத்தின் சிந்தை மீறுதலுக்குட்படுகிறதே. அறியாமல் பேசுகிற கெட்ட வார்த்தைகள், அறியாமல் உண்டாகிற கசப்பு, அறியாமல் வருகிறதான கோபம், நம்மை அடக்கிக் கொள்ள முடியாததான எரிச்சல், வன்கண்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், மீறுதல்கள், இவைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கப்பட வேண்டும். இவைகள் கூட நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். தேவன் நம்மை பாக்கியவானாக நினைத்து ஒரு பாக்கியமான வாழ்க்கைக்கு வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இவை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் இவைகள் எல்லாம் நம்மை விட்டு முற்றிலும் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. ஆனாலும் சில சமயங்கள் மீறுதல் உண்டாகிறதே. சில சமயத்தில் என்னையும் அறியாமல் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறதே என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட உணர்வுக்குள் ஆக்கப்படுவோமானால், தேவன் இந்த மாலை வேளையிலே இந்த ஆலயத்துக்குள் உங்களை கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவனுடைய பார்வையிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் ஒரு பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் இருந்து தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு நாளும் மறந்துவிட மாட்டார். தேவன் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். பாவத்திலிருந்து மீட்கப்படுவதுதான் ரட்சிப்பு, பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறதான் மீட்பு. இவைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கு முதலிலே செய்கிறார். அந்த மனிதன் அவனை பாக்கியவான் ஆக்குகிறார். ரோமர் 5:9 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். மீறுதல்கள் அற்றவர்களாக, குறையில்லாதவர்களாக, கரையில்லாதவர்களாக, இப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தைகள் இல்லாதவர்களாக முற்றிலும் நம்மை சரிப்படுத்தி கொள்வதற்கு,
நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, தேவனுடைய பார்வையிலே நாம் ஒரு பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாறுவதற்கு நம்முடைய ஆத்துமாவை அடிக்கடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அந்த பொல்லாத தீய பழக்கமே இன்றைக்கு நம்மை விட்டு நீங்குமானால், நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு பாக்கியவானும் பாக்கியவதியாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமயம் நினைக்கலாம், நான்லாம் அப்படி இல்லையே, நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று. அதுதான் மீறுதல்கள். சிலர் இன்னும் பாப பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ரகசியமாக ஒளிந்து மறைத்து யாருக்கும் தெரியாமல் இப்படி செய்து கொண்டு இருக்கிற ஜீவியம் உண்டு. அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படணும். சிலர் இன்னும் சில மீறுதல்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவைகள் கூட இன்றைக்கு நம்மை விட்டு முற்றிலும் நீங்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, ராஜரீக கூட்டம் என்று அறிந்து, பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டுமானால், இப்படிப்பட்ட கரை திரை பிழையில்லாத தேவனுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறது தான் உங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படும். என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. துணிகரமாக நாம் எதையும் பேசுகிறோம், துணிகரமாக எதையும் நாம் செய்ய தீர்மானிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற பொழுது நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த இடத்துல நான் மீறி இருக்கிறேன், இந்த இடத்துல நான் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்திருக்கிறேன், இது எனக்கு தேவையில்லை என்ற உணர்வை உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் உண்டு பண்ணுகிற பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிக்கை இடுவீர்களானால், நீங்கள் வெளியே போகிற பொழுது தேவன் உங்களை பாக்கியவானாய் மாற்றி பாக்கியவதியாக்குகிறவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உபாகமம் 33:29 வாசியுங்கள். நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் பண்ணும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். என்ன அருமையா இருக்கிறது பாருங்க. நீங்க ஒரு பாக்கியவானாய் மாறினால், உங்கள் பாவங்களும் உங்கள் மீறுதல்களும் இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்திலே அவைகள் மூடப்பட்டு நீங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு நிகரானவர் யார்? உன்னை போல ஒரு மேன்மை பெற்றவன் யார்? உன்னை போல பாக்கியம் பெற்றவன் யார்? நீ இருக்கிற இடத்திலே உன்னை ஒரு பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த சந்ததியாக, ராஜரீக கூட்டமாக நான் உன்னை வைக்கப் போகிறேன். ஆயினாலே இந்த காரியத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வாயானால் நீ இப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தமாவாய். ஓ இஸ்ரவேலே பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு யாரு? நானே கேடகம் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும், உனக்கு சகாயம் செய்கிற கேடயம், உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் தேவைகளுக்கு சகாயம் பண்ணுகிற கேடயம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம், உனக்கு மகிமையும் மாட்சிமையும் உனக்கு பேரையும் புகழையும் உருவாக்கக்கூடிய பட்டயமும் அவரே. அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி, உனக்கு விரோதமாய் பேசுகிற சத்துருக்கள் இச்சகத்தை பேசி அவர்கள் தலைகுனிந்து வெக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அவர்களை நீ ஜெயிப்பாய், வெற்றி பெறுவாய். தேவன் நம்மை பாக்கியவானாக விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவை தெய்வமாக நம்பி இயேசுவை பின்பற்றி அவருடைய வழிகளிலே நடக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பாக்கியமாக, மகிமை பொருந்தின பட்டயமாக, உனக்கு ஒப்பாக இந்த பூமியிலே நீரே மேன்மை உள்ளவனாக, மாட்சிமை பொருந்தினவனாக வைப்பதற்கு தேவன் விரும்புகிறார். அப்படியானால் இந்த மாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் மீறுதல்கள் உங்களை விட்டு நீக்கப்பட்டு உங்களை இயேசுவின் இரத்தத்தினாலே புதுப்பித்துக் கொண்டு உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய். நீ தேவனுடைய பார்வையிலே பாக்கியவானும் பாக்கியவதியாயிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 128:1.
அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கவனிங்கள், உலகத்தில் பல மக்கள் வாழ்கிறார்கள். எல்லாரும் இங்கே வைக்கலாம், பரவாயில்ல. எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறதில்லை. எல்லாரும் கர்த்தருடைய காரியத்துக்கு கீழ்ப்படுகிறதில்லை. யார் அதை செய்வார்கள்? கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது மாமிசத்துக்குரிய பயம் அல்ல. மனுஷனை கண்டா பயப்படுறது, சோசியக்காரனை கண்டா பயப்படுறது, மந்திரவாதியை கண்டா பயப்படுகிறது, பிசாசு இருள் இவைகளை கண்டா பயப்படுகிறது, ரவுடியை கண்டா பயப்படு. இந்த மாமிசத்துக்குரிய பயம் அல்ல. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், தோல்வியை கொடுக்கும், வெக்கத்தை உடுத்தும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் வாழ்க்கையிலே, சபையே, விசுவாச குடும்பங்களே, உங்கள் வாழ்க்கையில பாக்கியத்துக்கு கொண்டு வரும். உங்கள் குடும்பத்துக்கு பாக்கியத்தை கொண்டு வரும். உங்கள் சந்ததிக்கு பாக்கியத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவானால் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே அருமையான சபையை விசுவாசிகளே, அவனை எந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உயர்வை பெற்ற ஒரு வாழ்க்கையோடு அவன் வாழ்க்கை இந்த பூமியிலே நிறைவேறும். தேவன் ஆசீர்வாதத்தின் உச்சதத்துக்கு, ஆசீர்வாதத்தின் உன்னதத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்வார். அவன் படிப்பை வைத்தல்ல, அவனுக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான அல்லது அவனுடைய பின்புலம் இருக்கக்கூடிய காரியத்தை வைத்து அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் ஏதோ அடிமைகளாக பயப்படுகிறவர்களாக அல்ல. ஏதோ நம்ம ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறோம், அதனால் அவருக்கு பயப்பட்டு தான் ஆகணும் என்று சொல்லி அவர் ஏதோ நம்மை ஒரு கொம்பெடுத்து மிரட்டி உருட்டி பயப்படுகிற அவர் ஒரு மந்திரவாதி அல்ல. அன்பினாலே இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, அந்த ஜீவனாலே இயேசு எனக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்று யாரெல்லாம் அப்படிப்பட்ட இயேசுவை நேசித்து அன்பினாலே நீதிக்கும் நியாயத்துக்கும் உண்மைக்கும் உத்தமத்துக்கும் தன் ஆத்துமாவை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். அவர்கள் வாழ்க்கை பாக்கியவானாய் மாறும். வசனம் சொல்லுகிறது, எகிப்தில் இருக்கிற மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினாலே அவர்கள் குடும்பங்கள் தலைத்தது செழித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சிறையிலே அடைப்பதற்கு காரணமாயிருந்த யோசேப்பு பாவத்தை வெறுத்து, அசுத்தத்தை வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அவன் தேவனுக்கு பயந்து அவன் வாழ்க்கையிலே தன்னை சரிப்படுத்தி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதினாலே பொய் குற்றச்சாட்டுகள் உண்டானது, சிறைச்சாலைகள் அவனுக்கு திறக்கப்பட்டது, யாரும் இருகாத ஒரு இருட்டறைகளே அவனை அடைத்து வைத்தார்கள். தேவன் மறக்கவில்லை. யோசேப்பை அங்கு சிறைகளை வைத்திருந்தாலும் வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அல்லேலூயா. ஏன் அவன் அதை செய்தான்? 39ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஆதியாகமத்தில் சொல்கிறது, நான் எப்படி, வாசிங்கள் அதை. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தது. தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆயினாலே நீங்கள் உடனடியாக போய் என் தகப்பனாருக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த யோசேப்பு அவன் ஒரு சிறைச்சாலைகளை சிக்குண்டு அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தில் வாழ்ந்து வந்தான்.
வாலிப வயதிலே ஒருவருமே இல்லாத சூழ்நிலையிலே, உறவுகள் யாரும் அருகில் இல்லாத சூழ்நிலையிலே, யாருமே பார்க்காத ஒரு நிலையிலே கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்கிறதான எண்ணமும் சிந்தையும் அவருக்குள்ளே உண்டானதுனாலே எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் உயர்த்தப்பட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான சபையே, விசுவாசியே, நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணி கொண்டு எந்தெந்த காரியத்தில் தேவனுக்கு நாம் பயப்படுகிறவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற பாதையிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் நிச்சயம் நீங்கள் தலைப்பீர்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தானியேல் வாலிப வயதிலே அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தான். ராஜ போஜனத்தை சாப்பிட்டு எப்படி என் இருதயத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். ராஜ போஜனத்தினாலே என் ஆத்துமா தீட்டுப்படும், அழுக்காக்கும், என் ஆத்துமா தேவனுக்கு விரோதமாய் பாயும். ராஜ போஜனம் உலகத்தில் ரட்சிக்கப்படாதவன் அல்லது தேவனுக்கு பயப்படாதவனுக்கு ராஜ போஜன சந்தோஷம். நல்ல கறி, மீன், அங்கே ஒயின், மதுபானம், இன்னும் பலவிதமான காரியம் இருக்கு. ராஜாவுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை கொடுத்தார்கள். பன்றி இறைச்சியை வைப்பார்கள், ரத்தத்தை சமைத்து வைப்பார்கள், மதுபானத்தை கொடுப்பார்கள். அது கொடுக்கறதுக்கு முன்பாக பாபிலோனிய தேசத்தினுடைய விக்கிரகத்துக்கு வைத்து அதை அங்கு அதற்கு படைத்து விட்டு இவர்களுக்கு கொண்டாந்து கொடுப்பார்கள். இதையெல்லாம் அறிந்த தானியேல், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், என்னுடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ஆயினால் என் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர், என் இருதயத்தை சோதிக்கிறவர், என் ஆவியை நிறுக்கிறவர், இப்படிப்பட்ட அசுத்தத்திலே நான் பங்கு பெற மாட்டேன் என்று அவன் வாயிலே சொல்லல, இருதயத்திலே தீர்மானம் எடுத்தான். சபையே, விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பாக்கியமும் உங்கள் எதிர்காலம் பாக்கியமும் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்குவீர்களானால் நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தானியேலின் காரியம் மாகாணத்திலே, பாபிலோனிலே ஜெயமாக முடிந்தது, வெற்றியாக முடிந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தான். இந்த அருமையான மாலை வேளையிலே இங்கே வந்திருக்கிற அருமையான சபையே, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஏதோ கடமைக்காக போற போக்களை போகட்டும் என்று உருட்டி கொண்டு அல்லது நடத்தி கொண்டு போகிறதுக்காக அழைக்கப்படவில்லை. நாம் தேவனால் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை ஸ்திரப்படுத்தி, அந்த அழைப்பிலே நிலைநிறுத்தி, அந்த அழைப்பை குறித்த வெளிச்சமும் அந்த அழைப்பை குறித்த தரிசனமும் நமக்குள்ளே அப்படியே பொங்கி எழுந்து கொண்டே இருக்குமானால் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாக்கியவானாய் மாற்றப்படுவீர்கள். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, எவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது என்ன? உலகத்தார் செய்கிறது போல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு தோப்பு காரணம் போடுகிறத பிறண்டு உருளுகிறது அல்ல, அல்லது பயப்படுகிறது போய் கை கட்டிட்டு நிற்கிறது அல்ல. சில ஆலயங்களில் இப்படி செய்வார்கள். வெளியே எல்லா தவறும் பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள வரும்போது வெளியே எல்லாவற்றையும் போட்டுட்டு அப்படியே பவ்யமாக வந்து நிற்பாங்க. அதல்ல. குடித்து வெறித்து சிகரெட்டு பீடியை குடித்துட்டு துணிகரமாய் வாழ்ந்து கொண்டு ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது ஒண்ணுமே செய்யாதவர்களைப் போல அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியாய் வந்து இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அதல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லது அப்படியே வந்து வாய் பேசாமல், அப்படியே அமைதியாக வாயை கூட திறக்காமல், ஸ்தோத்திரங்களை கூட பண்ணாமல் நான் கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிறேன் என்று பயப்படுகிறது போல வெளித்தோற்றத்தை காட்டுகிறது பயம் அல்ல. நீதிமொழிகள் 8:13 இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறான்னா அடையாளம் என்ன? நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதற்கு வேதம் நமக்கு கொடுக்கிற ஆதாரம் என்ன? அருமையான சபையே, விசுவாசிகளே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் அப்ப தீமையை நீங்கள் வெறுப்பீர்களானால் தேவனுக்கு பயப்படுவீர்கள். தேவனுக்கு பயப்படுகிற எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? த ரிமார்க்கபிள் பிளஸிங், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள், அவர் அப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்கள். யாருக்கு? ஐஏஎஸ் கலெக்டருக்கு என்றல்ல, ஏதோ அதிகாரிகளுக்கு என்றல்ல, படிப்பறியாமலே இருந்தா கூட கர்த்தருக்கு பயப்படாத, படிப்பறிவில்லாத கர்த்தருக்கு பயப்படுகிற
சீசர்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார் அல்லவா? அதனாலே அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது ஏதோ எங்கேயோ நடக்கிற காரியம் அல்ல. நம்முடைய இருதயத்தில் தீமையை வெறுக்கிறது, தீமையை பேசாமல் நிறுத்துகிறது, தீமையை பேசுகிறதை கேட்காமல் இருப்பது, தீமையை பார்க்காமல் இருப்பது, தீமையிலே நடக்காமல் இருப்பது. இதெல்லாம் வசனம், சும்மா ஏன் வார்த்தை அல்ல. தீமையை பேசாதே, தீமையை கேட்காதே, தீமையில் நடக்காதே, தீமையை நினைக்காதே, தீமை செய்யாதே, இவை எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இவைகளில் எல்லாம் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்திலே குடிகொண்டு இருக்கும். தேவன் நம்மையும் நம்முடைய எதிர்காலத்தையும் இந்த பூமியில தேவன் நம்மை தெரிந்து கொண்ட மகத்துவமான நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதற்கு தேவன் ஒரு நாளும் மறந்து விட மாட்டார். தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த நன்மையை கொண்டு வரும். அது நம்மை பாக்கியவானாய் மாற்றும். இன்னைக்கு சிலரெல்லாம் அப்படி இல்லை, துணிகரமாக செய்வாங்க. யாரு பார்த்தது, யாருக்கு தெரியும் என்று விதந்தாவாதம் பேசுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. தாங்கள் செய்கிற தவறை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, தாங்கள் செய்கிற காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேணுமென்றே மனச்சாட்சியை விட்டுவிட்டு மனச்சாட்சியில் மழுங்கி போய் துணிகரமாக அவர்கள் பேசி காரியத்தை செய்கிறது போல நினைப்பார்கள். ஒரு நாள் வரும்போது தலைகுனிந்து வெட்கப்பட்டு வேதனைப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து தீமையை விட்டு விலகின யோசேப்பை போல, தீமையை விட்டு விலகின தானியேலை போல அவர்கள் வாழ்க்கை ஒரு நாள் எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தப்படும். சபையே, விசுவாசிகளே, தேவன் உங்களுக்கும் அதை செய்ய உண்மையுள்ளவர். நீங்களும் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவீர்களானால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் ஒரு நாள் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையிலே நிறுத்துவதை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், பாக்கியவானாய் மாற்றுவார். அது எங்கேயும் இருக்கலாம். சிலரெல்லாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆலயத்தை விட்டு வெளியே போனால் தீர்ந்தது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. எதை என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம் யோசிக்கிறது இல்லை. தான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், ஆவிக்குரியவன், பரலோகத்துக்குரியவன், தேவனுடைய ஜாதி என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று யோசிக்கிறது இல்லை. ஆலயத்துக்குள் வந்தா தான் எல்லாம் யோசிக்கிறோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. விசுவாச தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எவ்விடத்திலும் இருந்து நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆயினாலே எல்லா சூழ்நிலையிலும் தீமை என்று தெரிந்தால் அதை விட்டு விலகுவோமானால் நீங்கள் பாக்கியவான்கள். தீமையை பேசாதபடி, கேட்காதபடி. நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் தீமையை பேசிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு விரோதமா ஏதோ இல்லாத காரியத்தை ஒன்றை இட்டுக்கட்டி பேசுறாங்க. அப்படியா, சொல்லு இன்னும் கொஞ்சம் சொல்லு, அதுதான், இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்று கேட்டு அழுக்க வாங்கி உங்க இருதயத்தில் கூச்சி கொள்ளாதீர்கள். ஒன்றுமே தெரியாத ஒன்றை இருக்கிறது போல சொல்லுகிற காரியங்கள் உங்க ஆத்மாவை கரைப்படுத்தும். அப்படிப்பட்ட தீமைகளுக்கு உங்களுடைய இருதயம் விளக்கப்படுமானால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதே, இது தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறோம். நீதிமொழிகள் 28:14 இப்படி சொல்கிறது, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு முன்பாக நம்மை எப்போதும் நிறுத்தியிருக்கிறோம். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்கிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்வீர்களானால் பாக்கியவான்கள். கர்த்தர் என்னுடைய போக்குவரவை பார்க்கிறார், கர்த்தர் என்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார், கர்த்தர் என்னுடைய தனிமையான வாழ்க்கையை பார்க்கிறார். நான் எங்கே போகிறேன், எதை பேசுகிறேன் என்பதை கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தேவன் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பாராத இடத்திலே மேன்மைப்படுத்துகிற உண்மையுள்ளவர். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பேருக்கு சொன்னாரா? ஏதோ கேட்பதற்கு, ரசிப்பதற்கு ஏதுவாக கேட்க ஒரு இன்பமாக இருக்கிறது என்பதற்கு அந்த வார்த்தை பயன்படுத்தவில்லை. சத்தியம், சத்தியம் உங்க வாழ்க்கையிலே, ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக சொன்னார். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அது உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய் அது நடக்கும். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், நானும் என் குடும்பமும்
பாக்கியவான்கள். என் பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஓ, என் பிள்ளைகள் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். என் மனைவி என்னை சுற்றிலும் வீட்டுவார கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். ஜீவனுள்ள வரைக்கும் கர்த்தர் என்னை தொடர்ந்து சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதித்து நீ பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்கிற அப்படிப்பட்ட உச்சிதமான உன்னதமான பாக்கியத்துக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையை கேளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறவர், நீர் என்னை அறிகிறவர், என் இருதயத்தை அறிகிறவர், உமக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று உள்ளம் திறந்து இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்து உங்களை இந்த பூமியிலே மேன்மையான இடத்துல வைத்து நடத்த அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசியுங்கள். பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம், ஜாதி பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நம்மை பாக்கியவானும் பாக்கியவதியும் ஆக்குவதற்கு எவர்கள் பாவங்கள், எவர்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் அதை வாசியுங்கள். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை பாக்கியவானும் பாக்கியவதியும் ஆக்குவதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கொண்டே அப்படிப்பட்ட மேன்மைகளை உருவாக்க விரும்புகிறார். இங்க என்ன சொல்லுகிறது? வாங்குகிறதை பார்க்கிலும், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க சொல்லப்பட்டதுபடி கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம், கர்த்தருடைய ஜனங்கள் ஏழைகள் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒரு பாக்கியம். வசனம் அப்படி சொல்லுகிறது. ஏன் அப்படி அவர் சொன்னார்? எப்படி நம்மை ஆண்டவர் பாக்கியவானாய் மாற்றுவார்? லூக்கா 6:35 இப்படி சொல்லுகிறது. வாசிங்கள். 38, லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவான். இப்ப கவனிங்கள், கொடுங்கள். இப்ப நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்ததை போலவே தான் கொடுப்பாங்க. ஒரு மனிதனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா என்னத்தை கொடுத்தீங்களோ அதை அப்படியே தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சு கூட கொடுப்பாங்க. மற்றபடி உலக மக்கள் அதுக்கு வேறு விதமாக பணத்தை கலெக்ஷன் பண்ணுறாங்க. அது இல்லை. நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் கர்த்தர் எப்படி பாக்கியவானாய் மாற்றுகிறார்? கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று கொடுக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அமுக்கி குலுக்கி சரிந்து போகும்படியான அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதுனாலே அவர்கள் பாக்கியவானாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் அதுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப கொடுக்கிறது மனுஷருக்கென்று அல்ல, கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு பாக்கியம், கொடுக்கிற ஒரு வாசல். நமக்கு அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை வாய்க்குமானால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கென்று கொடுக்கிறேன் என்று. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைத்தால் விருத்தி அடைவார் உண்டு. 2 கொரிந்தியர் 1:29 சொல்லுகிறது, உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்கள். கொடுக்கிறதுலையும் சில காரியங்கள் இருக்கிறது.
உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்கள். அப்ப யாரெல்லாம் அந்த உத்தமத்தை பின்பற்றி கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பாக்கியவானாக்குகிறார். சிலர் கொடுக்கும்போது முகத்தை சுழிச்சுக்குவாங்க, மனதில்லாமல் கொடுப்பாங்க. என்னடா இப்படி ஆயிப்போச்சே என்று மனசுக்குள்ளே வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளத்துக்குள்ளே அப்படி நினைக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிற சபையே விசுவாசிகளே, தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு வருடத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை வெறுமையாய் விடுகிறதில்லை. நீங்கள் உத்தம இருதயத்தோடு உண்மையோடு இருந்து கர்த்தருக்கென்று ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் கூட அதை பல மடங்காய் ஆசீர்வதித்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு இயேசு உண்மையுள்ளவர். நம்ம கொடுக்கிறதை திரும்பி பெற முடியாததுக்கு காரணம் உத்தமம் இல்லை. காணிக்க வேணும்னா கொடுத்துட்றேங்க, உண்மையாக வாழ முடியாது. கர்த்தருக்கு வேணும்னா கொடுத்துட்றேங்க, நீங்கள் சொல்கிறபடி நடக்க முடியாது. நீங்கள் கேட்குறத வேணும்னா கொடுத்துட்றோம் பாஸ்டர், ஆனால் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நடக்க முடியாது. எங்கே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? எங்கே தேவன் தங்களை ஆசீர்வதிக்க முடியும்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே கொரிந்து சபைக்கு இப்படி சொல்லுகிறார், வாசிங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். அங்க மக்கதோனியா நாட்டு சபையார் என்ன செய்கிறார்களா? அவங்க மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும், அவங்க வாழ்க்கையில குடும்பத்தில கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே, அங்க இருக்கிற தங்கள் பரிபூரணத்தினாலே என்று சொல்லவில்லை, பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வாங்கிறதை பார்க்கலாம், கொடுக்கிறது பாக்கியம். கர்த்தருடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அப்படி எப்படிப்பட்ட பாக்கியத்தை ஏதோ ஒன்றும் தெரியாதவனை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது அல்ல. சபையை நீங்கள் கர்த்தராலே பாக்கியவானாய் மாற்றப்பட வேண்டும். எப்படி? கர்த்தருக்கென்று கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை அமுக்கி குலுக்கி அது தரிந்து விழும்படி நீங்கள் எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கென்று அளவில்லாமல் கொடுக்க உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போகிறார்கள். அவர்களுக்கு எகிப்தில் இருந்ததை எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஆசரிப்பு கூடாரம் கட்டணும். ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு வேண்டிய பொருட்கள் வேணும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் வெங்கலத்தினாலும் பொருட்கள் வேண்டும். அப்போது மோசே கர்த்தரிடத்தில் சொல்கிறார், ஜனங்கிட்ட கேட்டு வாங்க. கர்த்தர் சொல்கிறார், மோசே அதை ஜனங்களிடத்தில் சொல்கிறார். அப்போ இவங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இவங்க கொண்டு வந்த பொண்ணு வெள்ளி வெங்கலம், அப்புறம் அவங்க வைத்திருந்த விலையேறப்பெற்ற வஸ்திரத்தின் அந்த மாதிரியான சில காரியங்கள் எல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மக்களை கர்த்தர் மறந்து விடவில்லை. அப்படி கொடுக்கப்பட்டவர்களை கானானுக்கு கொண்டு போய் வெட்டாத துறவும் கட்டாத வீடும் நட்டாத தோட்டத்தையும் அனுபவிக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருந்தார். அவங்க வீடு பிரயாசப்பட்டு கட்டல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு துறவுகள் தோண்டல, அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாலது ஏதோ சொல்லி கன்றுகள் மரக்கன்றுகளை எல்லாம் நடுல, தோட்டங்களை உண்டாக்கல. இங்கிருந்து போனாங்க, ராஜா மாதிரி நடந்து போனாங்க, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க போய் அவர்கள் என்னென்னத்தையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதோ, நல்ல அழகான வீடு, வனாந்தரத்தில் வாழ்ந்தவர்கள் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்பொழுது அருமையான துறவு தண்ணீர் குடிப்பதற்கு, தேனை போல சுவையுள்ள தண்ணீர், மதுரமானது. இப்பொழுது அருமையான ஒரு தோட்டம், பல கனி வகைகள் நிறைந்த தோட்டம், கட்டாத வீடும் நட்டாத தோட்டமும் வெட்டாத துறவையும் கொடுத்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட நலமும் விசாலமான ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரே, மறக்கவில்லையே. கொடுத்தாரல்ல, அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது தேவன் மறந்து விடவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயினாலே சபையே விசுவாசிகளே, அவர்கள் மிகுந்த வருத்தமாய் அங்க கொடிய தரித்திரத்தில் இருந்த போதும் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தினாலே கொடுத்தார்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அதே அதிகாரத்தில், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனம், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், கவனிங்கள், அவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற
பொருட்களை மாத்திரம், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் அவங்க எதை கொடுத்தாங்க? முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்த, தங்களையே கர்த்தருக்காக கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அல்ல, உங்களுடையதையே கர்த்தர் தேடுகிறார். சபையே, விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றுகிறது ஏதோ உங்க பாக்கெட்டில் இருக்கிற எடுத்து ஒன்றை காணிக்கை பெட்டியில போற்றுறதுனால அல்ல. கர்த்தர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை பல மடங்காக திருப்பி கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் உங்களையே கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த கூட்டம். இந்த ஆராதனை முடிந்து போகிறதுக்கு முன்பாக நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்கிற ஒரு சிந்தையும் எண்ணத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களையே ஒப்பு கொடுக்கணும். ஒரு சகோதரன், வாலிப சகோதரனுக்கு ஒரு பாஸ்டர் ஞான ஸ்நானம் கொடுத்தார். தண்ணீர் தொட்டிகள் இறங்கி ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது திடீர்னு ஒரு கையை மேலே தூக்கிட்டார். அப்புறம் என்ன பிரதர் கையை மேலே தூக்கிட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் என்ன ஞான ஸ்நானம் கொடுத்துருங்க, இந்த கை மாத்திரம் தண்ணிக்குள்ளே போகக்கூடாதுன்னு. என்னன்னு, ஒருத்தன் என்னை அடிச்சிட்டான், அவனை அடித்ததுக்கு பிற்பாடு வந்து இந்த கையை தண்ணியில் முக்கிக்கிறேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் அடித்து நான் போய் திரும்ப அவனை அடிக்கணும். இப்படி சரியாக அர்ப்பணிப்பில்லாமல், ஒப்பு கொடுத்தல் இல்லாமல், ஏனோ தானோ என்று வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு அல்ல, கொடிய தருத்திரம், மிகுந்த சந்தோஷம். முதலாவது தங்களையே கொடுத்தார்கள். அவரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களுடையதை அல்ல, உங்களையே எதிர்பார்க்கிறார். சபையே, விசுவாசியே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒரு பிரதிஷ்டை அல்லது மீண்டும் கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரத்திலே ஒரு களிமண்ணாக்குகிறேன், நீர் வணைகிற, நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக என் வாழ்க்கையை நீர் வணைந்து எடுத்து, ஆண்டவரே என்னை உமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு என்னையே காணிக்கையாய் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் முதல்லயே சொன்னேன், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்கள். அப்ப கர்த்தருக்கு கொடுப்பது, அருமையானவர்களை, நம்முடையது அல்ல, நம்முடையதையும் கொடுக்க வேண்டும். முதலிலே நம்மையே கொடுக்க வேண்டும். நம்மை கொடுக்கிற பொழுது தேவன் உங்களை பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நான்காவதாக சங்கீதம் 146 5வது வசனம். துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டு தன் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அப்படியானா நீங்க நினைக்கலாம், அப்ப நாங்க நம்பாமையா இங்க வந்திருக்கிறோம், நாங்க நம்பாமையா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்க கர்த்தரை நம்பித்தான் வந்திருக்கிறோம் அப்படி என்று சிலருடைய இருதயத்தில் எண்ணங்கள் ஓடுகிறது. சபையே, விசுவாசிகளே, கர்த்தரை நம்புகிறது 3 விதம் இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறது, மனுஷனை நம்புகிறது, கர்த்தரையும் நம்புகிறது, கர்த்தரையே நம்புகிறது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கும். கர்த்தரை போகிற போக்கில் நம்புவாங்க. சில பேர் போய் கேட்டாங்க, ஆமாங்க அவர் ஒரு கடவுள், அவ்வளோதான், நானும் கடவுள்னு நம்புகிறேன், பினிஷ்ட். அது ஒரு நம்பிக்கை. இயேசு கடவுள் நம்புகிறேன், அதுதான் நம்பிக்கை. இது ஒரு நம்பிக்கை தான். கர்த்தரையும் நம்புவாங்க, அவங்க பின்பற்றுகிறதையும் நம்புவாங்க. இதுவும் ஒரு நம்பிக்கை தான். சில சமயத்தில் 1ஆம் தேதி ஆனால் அல்லது முக்கியமான கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது பின்பற்றாதவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க, புது வருஷத்தில் ஆசீர்வாதம் வேணும்னு. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, இயேசுவை நம்புகிறவர்கள். அப்புறம் என்ன செய்வாங்க? இயேசுவையும் நம்புகிறவர்கள். ஆனால் அதை விட மேலானது ஒன்று இருக்கிறது. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் அங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரையே, சங்கீதம் 40:4 அப்படி சொல்லுகிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான்.
எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குங்க, அது இல்லைன்னா பரவாயில்ல இது இல்லைன்னா பரவாயில்ல அது, அப்படி இருக்கிறவங்களாம் உண்டு. இல்லை எனக்கு சொத்து இருக்குது, நான் நம்பிக்கை, எனக்கு திறமை இருக்குது, நான் அதை வச்சு பொழைச்சிக்குவேன், எனக்கு ஆட்கள் பலன் இருக்குது, எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியும், அதனால நான் எப்படி ஜமாளிச்சிருவேன் என்று மனுஷரையும் நம்பிக்கொண்டு இருக்கிற விசுவாச கூட்டம் உண்டு. அல்லேலூயா. மனுஷரையும் நம்புகிற தேவ பெயர் பெற்ற மக்கள் உண்டு. கடந்த வருட கடைசிக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன், போயிருந்தேன். அந்த சபையில் ஒரு போதகர் வேதனையோடு வார்த்தை சொன்னார். சபையில் இருக்கிற ஆவிக்குரிய விசுவாசி புதிதாக எவனோ ஒருத்தன் கட்சி தொடங்கி இருக்கிறான்னு சொல்லி அவங்கோட போய் போட்டாவை போட்டு அந்த பேனரில் அவனுக்கு கீழே இவனுடைய போட்டா வைக்கப்பட்டிருக்கிறதே, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று வேதனையோடு சொன்னார். உண்மை கூட. வசனம் என்ன சொல்கிறது? பாவிகளுடைய வழிகள் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தா அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாழ்நாளும் பாதியே பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் பாவத்தை உருவாக்குவதற்கும் உரிய காரியத்தை செய்துவிட்டு இன்றைக்கு ஏதோ வந்து போய் அவங்க பின்னாடி போய் ஒரு பரிசுத்த ஜாதியா இருக்கிற ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஒருவன் அவர்களுக்கு பக்கத்தில் நிற்பது தேவன் எவ்வளவு வெறுக்கிறார். இது கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையா? இது கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையா? இந்த நம்பிக்கையை என்னன்னு சொல்ல முடிகிறது? கர்த்தரையே நீங்கள் நம்புவீர்களானால் வசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்க தரிசனம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கவனிங்கள், 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? அவன் தண்ணீர் அண்டைகளே நாட்டப்பட்டதும், ஆறுகள் பக்கத்தில் கால்வாய்கள் பக்கத்தில் நாட்டப்பட்டிருக்கிற மரத்தை போய் பாருங்க, செடியை போய் பாருங்க. எங்க தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற செடி கொடி எல்லாம் பாருங்க, காஞ்சு போய் கிடக்காது, அது பசுமையா இருக்கும். ஆயினாலே நாட்டப்பட்டதும் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. என்னதான் மே மாசத்து வெயில் அடிச்சாலும் அந்த இலை பசுமையாகவே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் வெள்ளம் வந்தாலும் சோதனை வந்தாலும் பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அசைக்கப்பட முடியாத கண்மலை பர்வதத்தை போல அவர்கள் ஸ்திரமாய் நிற்பார்கள். அந்த நம்பிக்கை தான் இங்கு சொல்லப்படுகிறது. வெயில் அடிக்கிறது, உஷ்ணம் வீசுகிறது, அந்த இலை பசுமையாகவே இருக்கிறது. அந்த இலை பசுமையாய் கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை அப்படித்தான். பிசாசு பல விதங்களிலே நமக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் பல பாடுகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கலாம். சபையே, நீ பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிற பொழுது அத்தனைக்கும் தேவன் ஒரு மகிமையான உயர்வையும் மாற்றத்தையும் வைத்திருக்கிறார். அந்த பாடுகள் உபத்திரத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பது யார்? ஆயினாலே நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உஷ்ணத்தை கண்டு சோர்ந்து போக மாட்டீர்கள், பசுமையாக இருப்பீர்கள். மழை தாழ்ச்சியான வருஷத்தில் மழை இல்லாத போதும் மழை பெய்யவில்லை, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மழை பெய்யலைங்க, விளைச்சல் இல்லைங்க, அதனால சாப்பாடு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்ல வேண்டியதில்லை. கேரி தாற்றாங்கரையில் தண்ணி வத்தி போச்சு. எலியாவுக்கு காக்காயை கொண்டு இறைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தான். அல்லேலூயா. காலையில் அதிகாலையில் கறி சாப்பிட்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? அதிகாலையில் நான் மட்டன் தான் சாப்பிடுவேன், அதிகாலையில் நான் மட்டன் தான் சாப்பிடுவேன், கறி தான் சாப்பிடுவேன், யாராவது இருக்கிறீங்களா? ஆனால் எலியாவுக்கு அது நடந்தது. எப்போ? தண்ணி இல்லாத காலத்தில், பஞ்ச காலத்தில் தேவன் எலியாவை தெரிந்து கொண்டார். இப்பொழுது எலியா கரெக்ட் டைம் காலையில் ஆன உடனே ஒரு காகம் வருகிறது, இறைச்சி கொண்டாந்து கொடுக்கிறது. என்ன பாக்கியம், என்ன ஆசீர்வாதம், என்ன மேன்மை. அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் நடுவழியில் விட்டுட்டாரா? தண்ணி இல்லாமல் போனா பரவாயில்லப்பா, பஞ்சம் வந்தா பரவாயில்ல, உனக்கு நான் போஷிக்கிறவன் என்று மழை தாழ்ச்சியான காலத்திலும் மழை பெய்யாவிட்டாலும் கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு அறுக்க செய்தார்.
அல்லேலூயா. கொரோனா காலத்தில் ஒரு விசுவாசியை ஃபோன் பண்ணின்னு, எப்படி இருக்கிறீங்க பிரதர்? ஏன்னா அவர் இந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவர், ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர். கொரோனாவில் எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, எந்த பிரயாணம் கிடையாது, ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் எப்படி ஒரு 3-4 வாகனங்கள் வச்சுருக்கிறார், வேனு, காரு அதெல்லாம் வச்சுருக்கிறாரு. அவர் ஒன்றுமே ஓடலை, எல்லாம் லோனில் வாங்கியிருக்கிறார். எப்படி? அவர் இடத்துல கேட்ட, பிரதர் என்ன செஞ்சீங்க இந்த காலத்தில் அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், பாஸ்டர், உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். எனக்கு ஒரு குறையுமே இல்லை பாஸ்டர், எனக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்பவும் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு விதத்தில் ஊழியமும் செய்கிறவர், ஒரு புறத்தில் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இன்னொரு இடத்துல கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்கிறவர். வடநாடுகளுக்கு போய் தன்னுடைய சொந்த காசை வைத்து ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஊழியர். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எத்தனை நாள் எனக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் என்று. சபையே விசுவாசிகள், அவருக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அப்படித்தான், அவருக்கு மாத்திரமல்ல நமக்கும் அப்படித்தான். நாம் கர்த்தரை நம்பி உண்மையாய் இருப்போமானால் நிச்சயமாகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் செழிப்பாகவே இருப்பீர்கள், பசுமையாகவே இருப்பீர்கள். தேவன் உங்களை ஒரு நாளும் மறந்துவிட மாட்டார். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் கனி கொடுக்கிற மரத்தை போலவே இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 3:28 சொல்கிறது, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. அக்கினியினாலே அவர்கள் சோதிக்கப்படுகிற வேளை வந்தது. ராஜாவுக்கு கொடூரமான எரிச்சல் உண்டானது. அக்கினியை 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டது. இப்பொழுது தூக்கி அதிலே போட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தலையில் இருக்கிற மயிர் கூட கருகவில்லை, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள், நாங்கள் அவரையே நம்பியிருந்ததினால் எங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எங்களை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புகிறதல்ல, கர்த்தரை நம்புகிறதல்ல. சபை விசுவாசிகளே, உங்கள் சூழ்நிலையில மனுஷரை நம்புகிறதல்ல, கர்த்தரையும் மனுஷரையும் அல்லது கர்த்தரையும் நீங்கள் விட்டு வந்த காரியத்தை நம்புகிறதல்ல, கர்த்தரையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களை நம்புகிறதல்ல. என்ன வரந்தாலும் கர்த்தரே என் நம்பிக்கை. ஜீவன் போனாலும் ஜீவன் இருந்தாலும் எனக்கு என்ன நடந்தாலும் அவரை தவிர எனக்கு வேறொரு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் நம்பி இருப்பீர்களானால் இந்த எரேமியா 17:8 வசனத்தின்படி உங்கள் வீட்டில் ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாய் வாழ்வீர்கள். அதனால தான் சொல்றார், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு பாக்கியவானாய் இருக்க வேண்டுமானால் உங்கள் பாவங்களும் மீறுதல்களும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கப்பட்டு அவைகள் மூடப்பட்டு நீக்கப்பட வேண்டும். கர்த்தரை நாம் தெய்வமாய் கொள்ள வேண்டுமானால், அருமையானவர்களை, கர்த்தருடைய பாக்கியத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவைப்படும் போது உங்களுக்குள்ளே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் பாக்கியவானாக்குவார். எல்லா சூழ்நிலையில் எது நடந்தாலும் நடக்கட்டும், என்ன வந்தாலும் வரட்டும், நான் கர்த்தரையே நம்பியிருப்பேன் என்ற அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாயிருங்கள். உங்களை பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் நடத்துவார். கண்களை மூடுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.